நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் 1, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு தினம் நவம்பர் 18ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பாலியல் வன்கொடுமை, அது சார்ந்த விழிப்புணர்வு, அதை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த தினமானது நவம்பர் 18ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. கரண்ட் அஃபேர்ஸ் 2, எழுத்தாளர் சோபா சக்திக்கு தன்னரம் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னரம் என்ற விருதானது எழுத்தாளர் சோபா சக்திக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சோபா சக்தி என்பவர் ஒரு எழுத்தாளர். அவர் எழுதிய நாவல்கள் கொரில்லா, இம் என்ற நாவல் எழுதியிருக்காரு, பாக்ஸ் என்ற நாவலையும் எழுதியிருக்காரு. கதை புத்தகம், இச்சா போன்ற நாவல்களை எழுத்தாளர் சோபா சக்தி எழுதியுள்ளார். கரண்ட் அஃபேர்ஸ் 3, பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம். பிரதமர் பசல் பீமா யோஜனா, இதுதான் தமிழில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த திட்டம் தொடங்கப்பட்டது 18 பிப்ரவரி 2016ஆம் ஆண்டு இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. கரண்ட் அஃபேர்ஸ் 4, பிரதமர் மோடிக்கு நைஜீரிய நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் என்ற விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை பெறக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நைஜீரிய நாட்டின் இந்த உயரிய விருதுக்கு அவர்கள் சூட்டியுள்ள பெயர் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர். நைஜீரிய நாட்டினுடைய அதிபர் அகமது தினுபு. நைஜீரிய நாட்டின் அதிபர் அகமது தினுபு. நைஜீரிய நாட்டின் தலைநகர் அபுஜா. கரண்ட் அஃபேர்ஸ் 5, தொல்குடியினர் மேலாண்மை திட்டத்தின் மாற்று பெயர் என்ன? ஐந்திணை திட்டம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தொல்குடியினர் மேலாண்மை திட்டத்தின் மாற்று பெயர் ஐந்திணை திட்டம். கரண்ட் அஃபேர்ஸ் 6, ஜஸ்டிசியா சிலைக்கு முன் உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் நிறுவப்பட்ட மற்றொரு சிலை. நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிசியா என்ற சிலை நிறுவப்பட்டுள்ளது. அதற்கு அருகில் நிறுவப்பட்ட மற்றொரு சிலை B.R. அம்பேத்கரனுடைய சிலை. கரண்ட் அஃபேர்ஸ் 7, சாஃப்டா SAFTA சவுத் ஏசியன் ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட், இதுதான் சுருக்கமாக சாஃப்டா என்று அழைக்கப்படுகின்றது. தெற்காசிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இது நடைமுறைக்கு வந்தது 1 ஜனவரி 2006. சாஃப்டா என்று சொல்லக்கூடிய சவுத் ஏசியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 1 ஜனவரி 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. கரண்ட் அஃபேர்ஸ் 8, இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை HSTDV. இந்த ஏவுகணையினுடைய ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டிமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள். இந்தியாவில் முதல் உள்நாட்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பது HSTDV. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டிமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள். கரண்ட் அஃபேர்ஸ் 9, BSNL இந்தியாவின் முதல் நேரடி செயலி செயற்கைக்கோள் இணைய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவினுடைய முதல் நேரடி செயலி செயற்கைக்கோளை BSNL அறிமுகப்படுத்தியுள்ளது. கரண்ட் அஃபேர்ஸ் 10, நுகர்வு திறன் சமநிலை பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி PPP. அதன் அடிப்படையில் உலகின் பெரிய பொருளாதார நாடு சீனா. உலகின் பெரிய பொருளாதார நாடு சீனா. இந்தியா இந்த வரிசையில் 3ஆம் இடம் வகிக்கின்றது. PPP பர்ச்சேஸ் பவர் பேரிட்டியில் முதலிடம் சைனா. கரண்ட் அஃபேர்ஸ் 11, ஒடிசா கடலோர கிராமங்களுக்கு யுனெஸ்கோவின் சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சுனாமி அடிக்கடி பாதிக்கக்கூடிய பகுதியான ஒடிசா,
அதனுடைய கடலோர கிராமங்களுக்கு யுனெஸ்கோ சுனாமி தயார் நிலை என்ற அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. கரண்ட் அஃபேர்ஸ் 12. சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினம் நவம்பர் 16. நவம்பர் 16 சகிப்புத்தன்மைக்கான சர்வதேச தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. கரண்ட் அஃபேர்ஸ் 13. 2024 ஆண்டு தேசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி ஒடிசா. ஒட்டுமொத்தமாக நடந்த போட்டியில் தேசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி ஒடிசா. 14வது கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய வலிப்பு நோய் தினம் நவம்பர் 17 கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. நவம்பர் 17 தேசிய வலிப்பு நோய் தினம். வலிப்பு நோய் விழிப்புணர்வு மாதம் நவம்பர் மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. வலிப்பு நோய் விழிப்புணர்வு மாதம் நவம்பர் மாதம். தேசிய வலிப்பு நோய் தினம் நவம்பர் 17. நன்றி.